ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரியில் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஸ்கர்ட், அதாவது பாவாடை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைட் பீஸை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக ஹார்ம் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம அப்படியே சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி சைடு ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்னு கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது இப்போ நம்ம 2 சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம ஒரு 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும், இந்த சைடு ஒரு 2 ஸ்டிச், அந்த சைடு ஒரு 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸோட வித் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். நெக்கோட இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸோட லென்த் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். மேலே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாத்தோட குட் சைட் மேல் பக்கம் இந்த கிராஸ் பீஸை மேலே வச்சு நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி நம்ம கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கிராஸ் பீஸை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. வெளிப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம மேலேயே படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு மேலேயே படிமான தையல் போட்டு எடுத்துட்டு இப்போது இந்த கிராஸ் பீஸை அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக கிராஸ் பீஸை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பி நம்ம நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி ஸ்டிச் போட்டுடலாம். கார்னரில் இந்த மாதிரி மேலேயே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நெக்லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெக் பார்த்தீங்கன்னா நல்லா படியும். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. கிராஸ் பீஸோட வித் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நம்ம விட்டுருந்தோம். இப்போ கீழே நம்ம பீஸ் ஆஃப் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நம்மளோட வேஸ்ட் பார்ட் கிட்ட நமக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். கிளாத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாத்தோட வித் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வித் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சைடில் இருக்க கிளாத்தை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இந்த கிளாத்தை இது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் தான். இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த அடையாளத்துக்காக. ஸோ அந்த லைனுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சில் நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த அட்டாச் பண்ண லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே நான் படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு கிரிப்னஸ்க்காக வேற ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிடலாம். பின்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பேக் சைடும் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு அண்ட் தென் பேக் சைட் கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் கொடுக்காம தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைனிங் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் ஓப்பன் தான் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் பேக் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம 2 தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கீழே வந்துட்டு அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன் 2 இதுலேயும். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே 1 இன்ச் தான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே பேக் பார்ட்லேயும் கீழே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத்லேயும் 1 இன்ச் வந்துட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 பீஸோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது கிளாத்தோட குட் சைட் மேல் பக்கமாக இந்த கிராஸ் பீஸை வச்சு நெக்கோட ஷேப்புக்கு நம்ம கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராஸ் பீஸை வெளிப்பக்கமாக திருப்பி மேலேயே வந்துட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி படிமான தையல் போட்டுட்டு இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே பின்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். பின்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே வந்துட்டு நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கோட ஷேப்புக்கு. இப்போது இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இன்னொரு சைடு பேக் பார்ட்லேயும் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நெக் லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட் 2 பீஸ் ஆஃப் கிளாத்லேயுமே வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நெக் லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பேக் நெக்கும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மேலே வச்சு பாருங்கள். 2 பார்ட்டோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி மேலே வச்சு பாருங்கள். 2தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் ரைட் சைட் கொக்கி பட்டி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் ஐப்பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் பேக் பார்ட்டோட ரைட் சைடு வந்துட்டு கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். கொக்கி பட்டி பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லென்த் வந்துட்டு ப்ளவுஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டி பீஸை மேலே வந்துட்டு கொஞ்சமாக கிளாத் உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். உள்பக்கமாக கொஞ்சம் கிளாத் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இந்த பட்டி பீஸை. அப்போ தான் நமக்கு மேலே நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ கிளாத்தோட குட் சைட் மேல் பக்கமாக இந்த பட்டி பீஸை வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டி பீஸை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த பட்டி பீஸை அப்படியே வந்துட்டு நம்ம பின்பக்கமாக வந்துட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி பீஸை பின்பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வந்துட்டு நான் ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். பேக் ஓப்பன் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு பேக் சைடில் வந்துட்டு ரைட் சைடில் நம்ம கொக்கி பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த உள்பக்கம் நம்ம கொக்கி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். 2தோட லென்த்தும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்றி இறக்கி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது.
இப்போது ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டி பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி மேலே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உள்பக்கமாக கிளாத் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தோட ராங் சைட், குட் சைட் கிடையாது, ராங் சைட் மேல் பக்கமாக வச்சு இந்த பட்டி பீஸை நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே உள்பக்கமாக கொஞ்சமாக கிளாத்தை மடித்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டி பீஸை அப்படியே வெளிப்பக்கமாக வந்துட்டு திருப்பிக்கோங்க. வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துக்கிறேன். படிமான தையல் போட்டு எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்காக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பட்டி பீஸை இந்த மாதிரி மேல் பக்கமாக வந்துட்டு நம்ம வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மேல் பக்கமாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ரைட் சைடில் உள்பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி கட்டுவோம். இந்த மேல் பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐ கட்டுவோம். இந்த மாதிரி மேலே வச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஏற்றி இறக்கிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கொக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் நம்ம இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ லிங்க், அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளீட்டட் ஸ்கர்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.